ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக விஜய் தேவரகொண்டாவோட நடிப்பில் வந்து கிங்டம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதாவது வந்து லீட் ரோல் வந்து பண்ணியிருக்கிறது விஜய் தேவரகொண்டா தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக வந்து இருக்காரு. ஸோ அந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து எப்படியாப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸரே வந்து தப்பு பண்ணாலும் வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் விஜய் தேவரகொண்டா பண்ணியிருக்க அந்த ஒரு கதாபாத்திரம். ஸோ அவருக்கு வந்து ஒரு அண்ணன் கேரக்டர் வந்து இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தன்னோட அப்பா வந்து கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடி போன ஒரு கேரக்டர் தான் வந்து அவங்களோட அண்ணன் ஒரு கதாபாத்திரம். இப்போ விஜய் தேவரகொண்டாவுக்கு வந்து ஒரு அண்ணன் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து இப்போ ஒரு ஆயுத கடத்துதலை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது எங்கே அப்படின்னா வந்து ஒரு தருணத்தில் வந்து ஜப்பான்லேருந்து ஜாஃப்னாவுக்கு வந்து ஸோ ஆயுதம் வந்து கடத்தப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வருது. ஸோ இது மாதிரி வந்து உங்கள் அண்ணன் தான் வந்து அந்த ஒரு ஆயுத கடத்தல் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஸோ அங்கேயே வந்து அனுப்பி விட்றாங்க ஒரு ஸ்பை ஏஜெண்டாவே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி வந்து தன்னோட அண்ணனை வந்து கண்டுபிடிச்ச மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம கதாநாயகனை வந்து அங்கே வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கதாநாயகன் களத்தில் வந்து இறங்குறாரு. ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் இது. அண்ணனை தேடி போகிற தம்பி கதாபாத்திரம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு லைனில் உள்ள ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒரு ஸ்டோரி. குறிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய அந்த ஒரு தீமே வந்து அண்ணன் தம்பி எமோஷன்ஸ், அதே மாதிரி வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து வச்சு தான் வந்து இந்த படத்தையே வந்து ஃபுல்லாக வந்து டேரக்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ படத்தோட பேட்டர்னே வந்து இப்படி தான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவோட கதாபாத்திரமும் சரி, அண்ட் வந்து ஹீரோவுக்கு அண்ணனா பண்ண அந்த ஒரு சத்யதேவா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு கதாபாத்திரமும் சரி, ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக வந்து விஜய் தேவரகொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஸோ அவங்க அண்ணனா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சத்யதேவ் தான் அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவேன். குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு போர்ஷன்ஸ் ஒன்று வந்து இருக்கும், ஒரு சம்பவம் வந்து பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங்கை நீங்கள் அப்போ வந்து பார்ப்பீங்க. உண்மையிலே வந்து சூப்பராக வந்து அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்ல உள்ள போர்ஷனை வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா ரிவீல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் உள்ள சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக வந்து அந்த ஐலாண்டில் அந்த ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு ஷாட்ஸ்லாம் வந்து அண்ட் வந்து விஷுவலாகவும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரு சில சீக்வன்ஸில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஆனால் இன்னும் ஒரு சில சீக்வன்ஸில் வந்து இன்னும் நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணி இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஒரு காட்சியமைப்பு வந்து இருந்தது. ஸோ அந்த காட்சியமைப்பில் உள்ள அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கே வந்து சூப்பராக வந்து இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு பூஸ்பமான ஒரு மொமெண்ட்டை வந்து அந்த ஒரு இடத்துல வந்து கொடுத்துருந்தது அணியோட பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நிறையா இடங்களில் வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்தது. ஸோ மற்றபடி வந்து அணியோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஹீரோ அண்ட் வந்து அண்ணன் கதாபாத்திரம், ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஒரு சென்டிமெண்ட், அந்த ஒரு எமோஷன்ஸை வச்சு ஸோ எப்படியோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டு போய் வந்து முடிச்சிடுறாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து நீட்டாகவே வந்து இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செகண்ட் ஹாஃபை தான் நான் வந்து சொல்லுவேன். குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க எந்த மாதிரியான திரைக்கதையை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஹீரோவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் உள்ள வந்து ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி வந்து ஹீரோவோட அண்ணனை வந்து ஒரு கும்பல் வந்து தலைவனா வந்து ஏத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு மக்களுக்கும் நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து திரைக்கதை வந்து அமைச்சிருந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து செகண்ட் ஹாஃபே வந்து பிளே ஆகுது. ஸோ இதை தாண்டி வந்து இவங்களுக்கு வந்து இந்த கதையில் வந்து புதுசாக எதுவும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து புதுசாக எதுவும் இது யோசிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. குறிப்பாக அந்த போர்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் உள்ள அந்த ஒரு எமோஷனல் போர்ஷன்ஸ் வந்து உண்மையிலே வந்து படத்தில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் நிறையா படங்களில் பார்த்த கிளிஷே அந்த வந்து ஒரு டெம்ப்ளேட்டடான சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து படத்தில் வந்து அங்கங்கே நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தினுடைய அந்த ஒரு திரைக்கதை, அந்த ஒரு சீன்ஸ் வந்து எழுதியிருந்திருக்கதே வந்து
இன்னும் கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாக வந்து எழுந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃபை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்னும் வந்து அந்த ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இன்னும் இம்ப்ரெசிவான காட்சிகளை வந்து இவங்க வந்து அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து லாஜிக்கலாக உங்க காமிச்சிருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதை நான் சொன்னேன் அப்படின்னா வந்து சீனாவே வந்து ரிவீல் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கலான போர்ஷன்ஸ் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து எப்படி வந்து பண்ணுவாங்களோ, தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து எப்படி வந்து கூஸ் பம்ப்ஸ் லெவலில் வந்து கொடுக்குமோ, ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து அந்த நோ லாஜிக் சீன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாஜிக்கலாலாம் அந்த படத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் அவங்க வந்து ஓவர் டோஸாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து தேவையில்லாத கேரக்டர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கான சீன்ஸ் வேறு. ஸோ படமே வந்து ஏற்கனவே வந்து லென்த்தாக வந்து போயிட்டு இருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து படம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து தேவையில்லாத கேரக்டர்ஸுக்கு வந்து சீன்ஸும் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு உள்ள சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள வந்து படத்தை வந்து கொண்டு வந்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ அப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து இந்த படம் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அண்ட் மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வந்து விஜய் தேவர்கொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து சத்யதேவோட கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த 2 கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் வந்து மியூசிக், ஓகே மியூசிக் கூட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்எஃப்எக்ஸ், ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே வந்து டெக்னிக்கல் ஒர்க் வந்து இருந்தது. குறிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் வந்து நல்லாவே வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் ஒர்க் அண்ட் இவங்களோட கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ இதை மட்டுமே வச்சு வேணால் வந்து இந்த படத்தை வேணால் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். மற்றபடியும் இந்த படத்தில் வந்து புதுசாகவும் பெருசாகவும் வந்து இருக்கிற மாதிரியான சீன்ஸ் அண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்க்குற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து இருக்காது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மற்றபடி இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யமாக வந்து சொல்கிறதுக்குலாம் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து இப்போ தியேட்டர்ஸ்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து அடல் கண்டெல்லாம் அப்படின்லாம் வந்து இல்லை. ஸோ ஆனால் படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் கொஞ்சம் வந்து வைலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப்.